உங்களை வரவேற்கிறோம். உங்க குரூப் 2 தேர்வு நகர வருது இல்லையா? அதுக்கான ஒரு கடைசி நேர ஒரு முக்கியமான திருப்புதலுக்கு உதவலாமேன்னு நீங்க பகிர்ந்த ஆகஸ்ட் 2025 நடப்பு நிகழ்வுகள் குறிப்புகளை ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். வணக்கம். இதுல பாத்தீங்கன்னா அறிவியல், விண்வெளி, அப்புறம் அரசியல், தமிழ்நாடு சார்ந்த செய்திகள்னு நிறைய இருக்கு. ஆமா, இதுல தேர்வு கண்ணோட்டத்துல எது ரொம்ப முக்கியம், எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். சரியா? கண்டிப்பா. தேர்வு நெருங்கும் போது இந்த மாதிரி தகவல்களை தொகுத்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். வெறும் உண்மைகளை மட்டும் பார்க்காம அது ஏன் முக்கியம், மத்த விஷயங்களோட எப்படி தொடர்புடையதுன்னு புரிஞ்சுக்கிட்டா பதில் அளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். உண்மைதான். உங்க குறிப்புகள்ல இருக்கிற முக்கிய அம்சங்களை அப்படியே தேர்வு நோக்கல பார்க்கலாம் வாங்க. மிகச்சரி. முதல்ல அறிவியல் அப்புறம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு போவோம். உங்க குறிப்புகள்ல நிறைய நோய்கள் பத்தி இருக்கு. இதுல தடுப்பூசி மூலமா தடுக்கக்கூடிய நோய்கள் அதை பத்தி கேள்வி வர வாய்ப்பு அதிகம் இல்லையா? ஆமா ஆமா. அப்போ ராபீஸ பத்தி என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பா. ரேபிஸ் அதாவது வெறி நாய்க்கடி நோய். இது RABV அப்படிங்கிற வைரஸால ஏற்படுது. இது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற ஒரு கொடிய நோய். முக்கியமா விலங்குகள், குறிப்பா நாய்கள் கடிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுது. சரி. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இத தடுப்பூசி மூலமா முழுமையா தடுக்க முடியும். ஓ, முழுமையாவே வா? ஆமாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசிய ரேபீஸ் கட்டுப்பாட்டு திட்டம், அதாவது நேஷனல் ரேபீஸ் கண்ட்ரோல் புரோகிராம், NRCPன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. 2030க்குள்ள நாய்கள் மூலமா பரவற ரேபீஸ ஒழிக்கணுங்கிறதா அவங்களோட இலக்கு. 2030. சரி. இது ஒரு முக்கியமான பொது சுகாதார இலக்கு. ஆமா. அதே போல ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் JE, இதுவும் தடுப்பூசியால தடுக்கக்கூடியது தானே? தமிழ்நாட்டுல இதோட நிலைமை என்ன? ஆமா, JEயும் ஒரு வைரஸ் நோய் தான். ஆனா இது ஒரு ஜூனாட்டிக் நோய். ஜூனாட்டிக் அதாவது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுறது. பன்றிகள், சில வகை பறவைகள், அது மூலமா கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் கடிப்பதால் பரவுது. ஓ, கொசு மூலமா? ஆமா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவாது. சரி. தடுப்பூசி தான் இதுக்கு முக்கிய தடுப்பு முறை. உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல 15 மாவட்டங்கள்ல இந்த தடுப்பூசி திட்டம் ஏற்கனவே நடைமுறையில இருக்கு. இப்போ மேலும் 7 மாவட்டங்களுக்கு இதை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஓ, விரிவாக்கம் பண்ணிருக்காங்களா? ஆமா. இது நோய் தடுப்புல அரசு தொடர்ந்து கவனம் செலுத்துறத காட்டுது. அப்போ குழந்தைகளை அதிகமா தாக்குற நிமோனியா பத்தியும் உங்க குறிப்புல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? தடுப்பு நடவடிக்கை என்ன? நிமோனியா ஒரு நுரையீரல் தொற்று. பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா ஒரு பாக்டீரியா, அப்புறம் வைரஸ், பூஞ்சைன்னு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கிற குழந்தைங்க, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்க, இவங்களை எளிதா பாதிக்கும். சரி. இருமல், தும்மல் வழியா இது பரவும். இதுக்கு எதிரான PCV, அதாவது நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் தடுப்பூசி ரொம்ப ரொம்ப முக்கியம். PCV. சரி. இது நம்ம இந்தியாவோட உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் UIP இருக்கு இல்லையா, யுனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம், அதுக்கு கீழே இலவசமாவே வழங்கப்படுது. ஓ, இலவசமா கிடைக்குதா? ஆமா. இந்த 3 நோய்களும், அதாவது ரேபீஸ், JE, நிமோனியா, இது எல்லாமே பொது சுகாதாரத்துல தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை நல்லா உணர்த்துது. சரி சரி. அப்போ ஹீமோஃபீலியா பத்தி என்ன முக்கியமா நினைவில் கொள்ளணும்? இது தடுப்பூசியால் தடுக்க முடியாத ஒரு மரபணு கோளாறு இல்லையா? ஆமா, சரிதான். ஹீமோஃபீலியா ஒரு மரபணு இரத்தப்போக்கு கோளாறு. இரத்தம் உறைய தேவையான ஒரு காரணி 8ன்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர் 8, அதோட குறைபாட்டால் ஏற்படுது. ஃபேக்டர் 8. ஆமா. இது X குரோமோசோம் தொடர்புடையது. அதனால ஆண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஓ, ஆண்களா? ஆமா. இதோட சிகிச்சை முறை பத்தி கேள்வி வரலாம். அதுல முக்கியமானது மாற்று சிகிச்சை, அதாவது குறைபாடு உள்ள அந்த காரணிய ரத்தத்துல செலுத்துறது. சரி. அப்புறம் ஏப்ரல் 17 உலக ஹீமோஃபீலியா தினம், அதையும் நினைவில் வச்சுக்கலாம். ஏப்ரல் 17. ஓகே. அறிவியல் பகுதியில நிகோனியம் பத்தி ஒரு குறிப்பு இருந்துச்சு. அது ஏன் முக்கியம்? நிகோனியம் குறியீடு NH, இது ஒரு தனிமம், அணு எண் 113. இதோட முக்கியத்துவம் என்னன்னா ஆசியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தனிமம் இதுதான். ஓ, ஆசியாவுல முதல் தனிமமா? ஆமா. ஜப்பான்ல இருக்கிற ரிகேன் ஆய்வு நிறுவனம் இதை கண்டுபிடிச்சாங்க. நிஹோன்ங்கிறது ஜப்பானோட ஜாப்பனீஸ் பேர் இல்லையா, அதான் அந்த பேரு. சரி சரி. இது ஒரு கதிரியக்க தனிமம். ரொம்ப ரொம்ப குறுகிய ஆயுட்காலம் தான் இதுக்கு. அதனால இப்போதைக்கு ஆராய்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுது. ஆனா ஒரு ஆசிய கண்டுபிடிப்புங்கிறது தான் இதுல உள்ள ஒரு சிறப்பம்சம். ஒரு மைல்கள் மாதிரி. ஆமா. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு வருவோம். உங்க குறிப்புல மேக் GPT அப்படின்னு ஒண்ணு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னது? மேக் GPT இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு தளம். சென்னை IIT ரிசர்ச் பார்க்ல இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்
கோச்சிட் டெக்னாலஜிஸ்னு பேரு. அவங்க இத உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஐஐடி மெட்ராஸ். ஆமா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாம சாதாரணமா பேசுற மாதிரி வாய்ஸ் கமாண்ட்ஸ் இல்லனா டெக்ஸ்ட் கமாண்ட்ஸ், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தாலே போதும். அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் IoT கருவிகளுக்கான அமைப்புகளை தானாவே உருவாக்கிடும். அப்படியா? கோடிங் தேவையில்லையா? கோடிங் அதிகம் தெரியாதவங்களும் IoT சாதனங்களை உருவாக்க இது உதவும். அதான் இதோட நோக்கம். தொழில்நுட்பத்தை எளிமைப்படுத்துற ஒரு முயற்சி இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இப்போ விண்வெளிக்கு போவோம். நம்ம விஸ்ரோவோட LVM-3 ராக்கெட்ல ஒரு புதிய இன்ஜின் பத்தி உங்க குறிப்புல இருக்கு. ஆமா, அது முக்கியமானது. இஸ்ரோ அவங்களோட ரொம்ப சக்தி வாய்ந்த LVM-3 ராக்கெட். முன்னாடி இதுக்கு பேரு GSLV Mk3ன்னு இருந்துச்சு. ஆமா. அந்த ராக்கெட்ல பகுதி கிரையோஜெனிக் இன்ஜின, அதாவது செமி கிரையோஜெனிக் இன்ஜினை சேர்க்க போறாங்க. 2027ல இதோட முதல் ஏவுதல் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. செமி கிரையோஜெனிக் அப்படின்னா? பகுதி கிரையோஜெனிக்னா என்னன்னா, இப்போ இருக்கிற கிரையோஜெனிக்ல எரிபொருளா குளிரோட்டப்பட்ட திரவ ஹைட்ரஜனை பயன்படுத்துவாங்க. ஆனா இதுல அதுக்கு பதிலா சுத்திகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் RP1ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எரிபொருளை ஆக்சிஜனேற்றியா திரவ ஆக்சிஜனோட சேர்த்து பயன்படுத்துவாங்க. ஓ, மண்ணெண்ணெயா? ஆமா, ஒரு வகை சுத்திகரிக்கப்பட்டது. இது கையாள்றதுக்கு எளிதானது, செலவும் குறைவு, அதே சமயம் அதிக உந்து சக்தியும் கொடுக்கும். சரி. SC-2000 எனப்படும் இந்த என்ஜின் ராக்கெட்டோட பேலோட் திறனை, அதாவது அது சுமந்துட்டு போற எடைய கணிசமா அதிகரிக்கும். இப்போ GTOவுக்கு 4200 kg இருக்கு, அது இன்னும் கூடும். இது இஸ்ரோவோட ஏவுகணை திறன்ல ஒரு பெரிய முன்னேற்றம். விண்வெளி திட்டங்கள்னு பேசும்போது இந்தியாவோட எதிர்கால இலக்குகள் பத்தி உங்க குறிப்புகள்ல நிறைய இருக்கு. ககன்யான், அப்புறம் இந்திய விண்வெளி நிலையம் பத்தி எல்லாம் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி. குரூப் 2க்கு கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. 2026ல வியோமித்ரான்னு ஒரு ஹியூமனாய்டு ரோபோ. வியோமித்ரா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அந்த ரோபோவை வச்சு ஆளில்லா ககன்யான் பயணமும், அதை தொடர்ந்து 2027ல முதல் முறையா இந்திய விண்வெளி வீரர்களை கொண்ட ககன்யான் பயணமும் திட்டமிடப்பட்டிருக்கு. 2027ல மனிதர்கள் போவாங்களா? அதுதான் திட்டம். இது ஒரு பெரிய மைல்கல் இல்லையா? ஆமா. அதுக்கு அடுத்ததா 2035க்குள்ள இந்தியா தனக்கான சொந்த விண்வெளி நிலையமான பாரத் அந்தரிக்ஷ் நிலையம் அமைக்க இலக்கு வச்சிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஆமா. அப்புறம் 2040ல நிலவுக்கு இந்தியரை அனுப்பவும் திட்டம் இருக்கு. இதெல்லாம் இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களை காட்டுது. பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஏவுகணை திறனும் அதிகரிக்கணுமே, அதுக்குதான் அந்த NGLV திட்டமா? சரியா சொன்னீங்க. NGLV, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆமா, இது இஸ்ரோ இப்போ உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு பாரி பிரயோக வாகனம், அதாவது ஹெவி லிஃப்ட் வெஹிக்கிள். இது சுமார் 75 டன் எடைய தாழ்புவி சுற்றுப்பாதைக்கு லோ எர்த் ஆர்பிட் LEOக்கு கொண்டு போகும் திறன் கொண்டது. 75 டன்? ஆமா. LEOங்கிறது பூமிக்கு பக்கத்துல ஒரு 2000 கிலோமீட்டர் உயரத்துக்கு கீழே உள்ள சுற்றுப்பாதை. NGLVயோட முக்கியமான அம்சம் என்னன்னா, அதோட முதல் நிலை, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ரீயூசபிள். ஓ, SpaceX மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. இது ஏவுதல் செலவை ரொம்பவே குறைக்கும். அருமை. அடுத்து இந்தியாவோட வழிகாட்டி அமைப்பு நாவிக் பத்தி என்ன தகவல் இருக்கு? அதுல சில சவால்கள் இருக்கிறதா உங்க குறிப்பு சொல்லுதே. நாவிக், நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன். இதுக்கு முன்னாடி IRNSS, அதாவது இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்னு பேர் இருந்துச்சு. ஆமா. இது அமெரிக்காவோட GPS மாதிரி இந்தியாவோட சொந்த வழிகாட்டி அமைப்பு. ஆனா ஒரு வித்தியாசம், இது பிராந்திய அளவுல தான் செயல்படும். இந்தியாவையும் சுத்தி சுமார் 1500 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இதோட சேவை இருக்கும். ஓ, குளோபல் இல்லையா? இல்ல, ரீஜனல். இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, ஏவப்பட்ட 9 செயற்கைக்கோள்கள்ல 8 தான் சரியா வேலை செய்யுது. அதுலயும் சில செயற்கைக்கோள்கள்ல இருந்து அணு கடிகாரங்கள், அட்டாமிக் கிளாக்ஸ் பழுதாகிடுச்சு. அப்படியா? ஆமா. அதனால 2026க்குள்ள குறைஞ்சது ஒரு 3 புதிய செயற்கைக்கோள்களை ஏவி இந்த அமைப்பை வலுப்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டு இருக்காங்க. இது நம்ம தற்சார்புக்கான ஒரு முக்கியமான முயற்சி. கண்டிப்பா. விண்வெளி சார்ந்த இன்னொரு முக்கிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டுல அமைகிற குலசேகரப்பட்டினம் ஏவுதளம். அதோட நோக்கம் என்ன? இப்போ வரைக்கும் இஸ்ரோவின் ராக்கெட்கள் ஆந்திராவுல ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து தான் ஏவப்படுது இல்லையா? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற குலசேகரப்பட்டினத்துல அமைகிற இந்த ஏவுதளம் குறிப்பா சிறிய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்காக SSLV மாதிரி சின்ன ராக்கெட்கள் மூலமா. சின்ன ராக்கெட்டுகளுக்கு மட்டுமா? ஆமா, அந்த மாதிரி ராக்கெட்டுகளுக்கு. இங்கிருந்து ஏவும் போது ஒரு பெரிய அனுகூலம் இருக்கு. ராக்கெட்கள் நேரடியாக தெற்கு திசை நோக்கி பயணிக்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து ஏவும் போது இலங்கையை சுத்தி போக வேண்டியிருக்கு. இங்க அந்த பிரச்சனை இல்ல. இது எரிபொருளை மிச்சப்படுத்தும். சுமார் 500 கிலோ எடை கொண்ட ராக்கெட்களை இங்கிருந்து ஏவ முடியும். 2026 இறுதியில முதல் ஏவுதல் நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆமா, நிச்சயமா.
அருமை. விண்வெளிக்கு பிறகு இந்திய அரசியல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த சில முக்கிய விஷயங்களை பார்க்கலாம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை பத்தி என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம்? துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இத பத்தி அரசியலமைப்பு பிரிவு 66/1 சொல்லுது. இது ஒரு மறைமுக தேர்தல், நேரடி தேர்தல் கிடையாது. சரி. முக்கியமா நீங்க நினைவில் கொள்ள வேண்டியது, இது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் படி ஒற்றை மாற்று வாக்கு சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் மூலமா நடக்கும். ஓகே, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். ஆமா, ரகசிய வாக்கெடுப்பு. இதுல வாக்காளர் குழு எலக்ட்ராரல் காலேஜ் யாருன்னு கேட்டா மக்களவை, லோக்சபா மற்றும் மாநிலங்களவை, ராஜ்யசபா உறுப்பினர்கள். இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நியமன உறுப்பினர்கள் 2 பேருமே வாக்களிப்பார்கள். இது முக்கியம், 2 பேருமே. ஆமா. தகுதிகள்னு பார்த்தா இந்திய குடிமகன், 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். இது குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையிலிருந்து வாக்காளர் குழுவுல கொஞ்சம் வேறுபடும். அதை கவனிச்சுக்கணும். சரி. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி இப்போ நிறைய பேசப்படுது. அது சம்பந்தமா உங்க குறிப்புல என்ன இருக்கு? ஆமா, ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது மக்களவைக்கும் எல்லா மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துற யோசனை. எல்லா மாநிலத்துக்குமா? ஆமா, அதான் அந்த யோசனை. இதோட சாத்தியக்கூறுகளை ஆராய நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில 2023ல ஒரு குழு அமைச்சாங்க. ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த குழு தன்னோட அறிக்கைய 2024ல சமர்ப்பிச்சிருக்கு. இது அமல்படுத்தப்பட்டா அடிக்கடி தேர்தல் நடத்துறது குறையும், செலவு குறையும்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனா இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, பிராந்திய பிரச்சனைகள் முக்கியத்துவம் இழந்துடும்னு இன்னொரு தரப்பு வாதம் வைக்குது. இப்போதைக்கு இது ஒரு பரிந்துரை நிலையில தான் இருக்கு. ஓகே, சட்டங்கள் பக்கம் போனா போக்சோ சட்டம், POCSO ஆக்ட் 2012 பத்தி என்ன முக்கிய அம்சம் இருக்கு? போக்சோ சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஒஃபென்சஸ் ஆக்ட். இது 18 வயதுக்கு குறைவான குழந்தைங்களை, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்கள பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆமா. இதுல பல முக்கியமான பிரிவுகள் இருக்கு. உங்க குறிப்பில பிரிவு 22(1) பத்தி இருக்கு. ஆமா, பிரிவு 22(1). அது என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டத்தின் கீழ் யாராவது ஒருத்தர் மேல பொய்யா குற்றம் சாட்டினா, பொய்யா குற்றம் சாட்டினா, ஆமா, அப்படி பொய் புகார் கொடுத்தவருக்கும் தண்டனை உண்டு. சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2மே விதிக்கப்படலாம். இது சட்டத்தை தவறா பயன்படுத்துறதை தடுக்க உதவும் ஒரு அம்சம். இது முக்கியம். சரி, நீதித்துறை சம்பந்தமா கொலீஜியம் முறைக்கும் அந்த தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்துக்கும் NJAC-க்கும் என்ன முரண்பாடு? இது ஒரு முக்கியமான தொடர்ச்சியான விவாதம். இப்போதைக்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை உச்ச நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதிகளை கொண்ட கொலீஜியம் அமைப்பு தான் பரிந்துரை செஞ்சு நியமிக்குது. ஆனா இந்த முறையில வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இத மாற்றி நீதிபதிகள் நியமனத்துல நிர்வாகத்துறை, சட்டத்துறை பிரதிநிதிகளையும் சேர்க்கிற மாதிரி 2014ல 99வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் தேசிய நீதித்துறை நியமன ஆணையம், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன், NJAC கொண்டு வந்தாங்க. ஆமா, கொண்டு வந்தாங்க. ஆனா 2015ல உச்சநீதிமன்றம் NJAC சட்டமோ அந்த 99வது திருத்தமோ அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பையும் நீதித்துறையோட சுதந்திரத்தையும் மீறுதுன்னு சொல்லி அதை ரத்து செஞ்சுட்டாங்க. ரத்து பண்ணாங்களா? ஆமா, அதனால இப்போவும் கொலீஜியம் முறைதான் நடைமுறையில இருக்கு. இப்போ வரைக்கும் கொலீஜியம் தான். சரி, நீதி பேராணைகள்ல ஒன்றான ஹேபியஸ் கார்பஸ் பத்தி சுருக்கமா சொல்லுங்க. ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் இது ஒரு லத்தீன் சொற்றொடர். இதோட நேரடி பொருள் உடலை கொண்டு வா, அதாவது டு ஹேவ் த பாடி. சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தரை கைது செஞ்சிருந்தாலோ இல்ல தடுத்து வச்சிருந்தாலோ அவரை நீதிமன்றத்துல உடனே ஆஜர் செய்ய சொல்லி உத்தரவிட கோரி இந்த மனுவை தாக்கல் செய்யலாம். இது தனிநபர் சுதந்திரத்தோட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அரண். சரி. அரசு அதிகாரிகள், தனியார் நபர்கள் 2 பேருக்கு எதிராகவும் இதை பயன்படுத்தலாம். ஆனா சில சூழல்கள்ல, உதாரணமா சட்டப்படியான காவல்ல இருந்தா, இல்ல நீதிமன்ற அவமதிப்புக்கு காவல்ல இருந்தா, இல்ல கோர்ட் அதிகார வரம்புக்கு வெளியில இருந்தா, அப்போ இதை பிறப்பிக்க முடியாது. ஓகே, கடைசியா இந்த பகுதியில மத்திய தகவல் ஆணையம் CIC பத்தி என்ன முக்கியம்? இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 RTI ஆக்ட் இருக்கு இல்லையா? ஆமா, RTI. அந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, ஸ்டாட்டுட்டரி பாடி. RTI சட்டத்தின் கீழ் தகவல் கேட்க கிடைக்காதவங்க இல்ல தவறான தகவல் கிடைச்சவங்க இங்க புகார் செய்யலாம். சரி. ஆணையம் புகார்களை விசாரிக்கும். சில சமயம் தானாகவும் முன்வந்து சுவோமோட்டோ விசாரணை நடத்தலாம். விசாரணை செய்யும் போது இதுக்கு சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் உண்டு. இதன் தலைவர் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். ஒரு குழு பரிந்துரை செய்யும். அதை பேஸ் பண்ணி
பதவிக்காலம் 3 வருஷம் அல்லது 65 வயது வரைக்கும். 3 வருஷம் அல்லது 65 வயது. சரி, மிக தெளிவா இருந்துச்சு. இப்போ நம்ம மாநிலம் தமிழ்நாடு சார்ந்த சில முக்கிய நடப்பு நிகழ்வுகளையும் சில வரலாற்று தகவல்களையும் பார்ப்போம். உங்க குறிப்புல பனகல் அரசரின் கோயில் நிர்வாக சீர்திருத்தம் பத்தி இருக்கு. இது எப்படி முக்கியம்? இது வந்து தமிழ்நாடு வரலாற்றிலையும் சரி நிர்வாகத்திலையும் சரி ஒரு முக்கியமான மைல்கல். நீதி கட்சி ஆட்சியில முதலமைச்சரா இருந்த பனகல் அரசர் பானகல ராமராயன் நிங்கார் அவரோட முழு பெயர். ம், அவர் 1922ல கோயில் சொத்துக்களையும் நிர்வாகத்தையும் அரசாங்கத்தோட மேற்பார்வைக்கு கொண்டு வர ஒரு சட்டத்தை முன்மொழிந்தார். 1922லயா? ஆமா, அதுதான் 1927ல ஹிந்து சமய மற்றும் அறநிலையத்துறை வாரியம் HRNC போர்டு உருவாக வழிவகுத்தது. இதுதான் இப்போ நாம பாக்குற தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1959க்கு ஒரு முன்னோடி. ஓ, அப்புறம் அதுக்கு அடித்தளமே இதுதானா? ஆமா, கோயில் நிர்வாகத்தை முறைப்படுத்தினதுல இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. சரி சரி. அடுத்து நம்ம ராஜராஜ சோழனோட மகன் முதலாம் இராஜேந்திர சோழன், அவரை பத்தி கேள்வி வராம இருக்குமா? அவரோட எந்த வெற்றிகள் குறிப்பா நாம நினைவில் கொள்ளணும்? ராஜேந்திர சோழன் சோழ பேரரச மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தினார். தேர்வு நோக்குல 2 படையெடுப்புகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு, கிபி 1017ல இலங்கை மேல படையெடுத்து அங்க இருந்த மன்னன் 5ஆம் மகிந்தனை சிறைப்பிடிச்சது. இலங்கை. இன்னொன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனது, கிபி 1025ல தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் போன கடற்படை பயணம். கடற்படையா? ஆமா, இதுல ஸ்ரீவிஜய பேரரச, அது இன்றைய இந்தோனேஷியா மலேசியா பகுதிகள்ல பரவி இருந்துச்சு. அத தோற்கடிச்சு கடாரம், அதாவது இன்றைய மலேசியாவுல கெடான்னு ஒரு பகுதி இருக்கு, அத கைப்பற்றினார். ஓ, கடாரம். ஆமா, இதனாலதான் அவருக்கு கடாரம் கொண்டான்ங்கிற பட்டமே கிடைச்சது. சரி சரி, கடாரம் கொண்டான். ஓகே. தமிழ்நாடு அரசோட சமீபத்திய கொள்கைகள்ல திருநங்கைகளுக்கான புதிய மாநில கொள்கை 2025 பத்தி சொல்லுங்க. இது ஒரு மிக முற்போக்கான கொள்கைன்னு சொல்லலாம். இதோட நோக்கம் திருநங்கைகள், திருநம்பிகள், அப்புறம் பாலின வேறுபாடுகள் கொண்டவர்கள், இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த பாகுபாடும் இல்லாம பாதுகாப்பா சம உரிமைகளோட வாழ வழி செய்யறது. அவங்களோட சுய அடையாளம், உடல் சுயாட்சிய இந்த கொள்கை அங்கீகரிக்குது. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது வாரிசுரிமை சட்டங்கள்ல, அதாவது ஹிந்து வாரிசுரிமை சட்டம், இந்திய வாரிசுரிமை சட்டம், இதுல திருத்தம் செஞ்சு அவங்களுக்கும் சொத்துரிமை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கொள்கை சொல்லுது. அப்படியா? இது பெரிய விஷயமாச்சே. ஆமா, அது போக கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் இதுலயும் தனி கவனம் செலுத்தும். ரொம்ப நல்ல விஷயம். நலத்திட்டங்கள்ல நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் பத்தி என்ன தகவல் இருக்கு? இந்த முகாம்கள் ஆகஸ்ட் 2, 2025ல சென்னையில தொடங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நமக்கு மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 திட்டங்கள் தெரியும் இல்லையா? ஆமா, தெரியும். அதோட ஒரு தொடர்ச்சியா இல்லனா ஒரு விரிவாக்கமா இது இன்னும் மேம்பட்ட மருத்துவ சேவைகளையும் பரிசோதனைகளையும் மக்களுக்கு, குறிப்பா எளிய மக்களுக்கு அவங்க இடத்துக்கே கொண்டு போற ஒரு முயற்சி. ஓ, அவங்க இடத்துக்கே வா? ஆமா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9ல இருந்து மாலை 4 வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த முகாம்கள் நடக்கும். சரி. தொழில்நுட்பத்துறையில தமிழ்நாட்டோட குறைக்கடத்தி பள்ளி செமிகண்டக்டர் ஸ்கூல் முயற்சி ரொம்ப பெருசா பேசப்படுதே. ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம். இப்போ உலக அளவுல செமிகண்டக்டர், அதாவது குறைக்கடத்தி சிப் உற்பத்தியில ஒரு தட்டுப்பாடு இருக்கு. ஆனா தேவை அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் சிப் தேவைப்படுது. ஆமா, இந்தியா இதுல தன்னிறைவு அடைய முயற்சிக்குது. அதுல தமிழ்நாட்டோட பங்களிப்பா இந்த துறைக்கு தேவையான திறமையான பணியாளர்களை உருவாக்குறது தான் இந்த குறைக்கடத்தி பள்ளியோட முக்கியமான நோக்கம். ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி. அதேதான். இதுக்காக மேம்பட்ட குறைக்கடத்தி தொழில்நுட்பங்களுக்கான ஒரு மையம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கிறாங்க. இதுல இந்தியாவின் முதல் கேப்டிவ் செமிகண்டக்டர் ஃபேப் வசதியும் இருக்குன்னு சொல்றாங்க. கேப்டிவ் ஃபேப்னா? அதாவது அந்த மையத்தோட தேவைக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட தேவைக்காக பிரத்யேகமா இயங்குற ஃபேப். இது தமிழ்நாடு அரசு, IIT மெட்ராஸ் அப்புறம் தொழில்துறையோட ஒரு கூட்டு முயற்சி. இதுக்கு தமிழ்நாடு அரசு 100 கோடி ஆரம்ப மானியம் கொடுத்திருக்கு. 100 கோடியா? ஆமா, இது எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய முதலீடு. நிச்சயமா. கடைசியா வேர்களை தேடி திட்டம், இது என்ன? இது வெளிநாடுகள்ல வசிக்கிற இளம் தமிழ் தலைமுறையினருக்கானது. குறிப்பா 18ல இருந்து 30 வயது வரை உள்ள இளைஞர்கள். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கா? ஆமா, அவங்க தங்களோட பூர்வீகமான தமிழ்நாட்டுக்கு இங்க உள்ள பண்பாடு, வரலாறு, பாரம்பரியத்தை நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அத பத்தி பெருமைப்படுறதுக்கும் இந்த திட்டம் உதவுது. இத அயலக தமிழர் நலத்துறை ஏற்பாடு செய்யுது. இது மே 2023ல சிங்கப்பூர்ல தொடங்கப்பட்டது. நல்ல முயற்சி. சரி, அருமை. அறிவியல், விண்வெளி, அரசியல், தமிழ்நாடுன்னு பலதரப்பட்ட முக்கிய தகவல்களை குறிப்பா தேர்வு நோக்கில எப்படி அணுகலாம்னு ரொம்ப விரிவா பார்த்தோம். இது உங்களுடைய குரூப் 2 திருப்புதலுக்கு நிச்சயம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம். ஆமாம்,
நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த தகவல்களை தனித்தனியா பார்க்காம ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்தி பாருங்க. உதாரணமா அரசின் தற்சார்பு முயற்சிகள், அது நாவிகா இருக்கட்டும் இல்ல இந்த செமிகண்டக்டர் ஸ்கூலா இருக்கட்டும், அப்புறம் பொது சுகாதார முன்னெடுப்புகள், தடுப்பூசி திட்டங்கள், சமூக நீதி கொள்கைகள், இப்ப பார்த்த டிரான்ஸ்ஜெண்டர் பாலிசி, இப்படின்னு தொகுத்து பார்த்தா புரிதல் இன்னும் கொஞ்சம் ஆழமாகும். சரிதான். ஒரு இறுதி சிந்தனையா சொல்றேனே, இந்த ஆகஸ்ட் 2025 நிகழ்வுகள் வெறும் தகவல்கள் மட்டும் இல்ல, அவை ஒரு பெரிய போக்கோட பகுதியா இருக்கலாம். உதாரணமா குறை கடத்தி துறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இப்போ ஏன் கொடுக்கப்படுது, உலகளாவிய விநியோக சங்கிலி சப்ளை செயின் மாற்றங்களோட இது எப்படி பொருந்துது. ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம். இப்படி அந்த அப்படிங்கிற கேள்வியோட அணுகும்போது வெறும் மனப்பாடத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். தேர்வுக்கு அது ரொம்ப உதவும். மிக சரியான கருத்து. இந்த கேள்விகளோட நீங்க தொடர்ந்து ஆராயுங்கள். உங்களுடைய தேர்வுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.